ஒரு ஃப்ளவர் இருந்தால் அதை எப்படி ஃபில் பண்ணுறது? ஏன்னா ஒரு பக்கம் மேலே அகலமாக இருக்கும், கீழே கம்மியாக இருக்கும். அதை ஃபில்லிங் நம்ம எப்படி கொடுக்கறது? சரியா? எந்த ஸ்டிச்சுக்கு எப்படி ஒட்டணுன்றது அதுன்னு ஒரு நான் வச்சுக்கிட்டேன். இப்போ நான் இங்கேருந்து போடுறேன்ப்பா. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அகலமாக இருக்காடா, இங்கே கம்மியாக தான் இருக்குது. இந்த இதுக்குள்ளே நான் இவ்வளோத்தை நான் எப்படி ஃபில் பண்ணணுன்னா, மேலே எந்த அளவு போடணும் அந்தளவுக்கு கீழே கொடுத்தா தானே கரெக்டாக ஃபில் பண்ண முடியும். அப்போ இங்கே கம்மியாக இருக்குது, நான் மேலே அகலமாக இருக்குது, நான் என்ன பண்ணணும்? இங்கேருந்து இல்லை கீழே இருந்தது அந்த ஓரமாக ஆரம்பிச்சுட்டு இது பாருங்கள், இந்த கார்னரில் கொண்டு போகிறேன். மேலேயும் லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். சரிங்களா? அடுத்ததும் ஒன்று நல்லா இதை மட்டும் நல்லா நெருக்கி, கீழே இருக்கிறத மட்டும் நான் நெருக்கி போட்டுக்கிறேன். அப்புறம் மேலே அடுத்த அந்த வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அந்த வரைஞ்சது மேலே அப்புறம் பாதி தான் இந்த லாஸ்ட்டுக்கு கொண்டு வர மாட்டேன். ஏன்னா மேலே இருக்க அகலத்தை நான் ஃபில் பண்ணணும், கீழே கொஞ்சம் தான் கேப் இருக்குது. அப்போ ஒரு 2 ஸ்டிச்சு என்ன பண்ணுவேன்னா, அந்த பெட்டல்ஸில் முக்கால்வாசியில் முடிச்சுப்பேன், கீழே கொண்டு வரல. பாருங்க, லாஸ்ட்டுக்கு கொண்டு வராமல் முக்கால்வாசிலே முடிச்சுட்டு ரிட்டன் எடுத்துகிட்டு போகிறேன் மேலே. திரும்ப அடுத்தது என்ன பண்ணுறேன், பாதியிலேயே அடுத்தது மேலே லாக்கு, அப்படியே கீழே அந்த லாஸ்ட்டுக்கு வருவேன். இதில் பாருங்கள், அந்த மேலே நான் பாதியில் போட்டது மறைஞ்சு போயிடும். இந்த பாதியில் நிப்பாட்டினேன்னா, ஏன்னா மேலே வந்து உங்களுக்கு அகலமாக இருக்கிறதுனால அந்த பாதை முக்கால்வாசியில் பாருங்கள் ஃபுல்லாக கொண்டு சில்க் த்ரெட்டில் ஆப்போசிட்டில் போடுங்க. சில்க் த்ரெட்டில் போடுவீங்கன்னா அதுக்கு ஜரியில் அவுட்லைன் கொடுத்து முடிங்க. சென்டரில் ஃப்ரண்ட் ஸ்டார்ட்டு இதில் ஒரு காம்பு மாதிரி போட்டு முடிச்சிருங்க. சரிங்களா? புரியலன்னா கேளுங்க, இன்னொரு பெட்டல்ஸ் போகிறேன்.